யார் அங்கே? சாமி நான் இங்கே. யாரா நீ? பின்னாள் மந்திரி. பின்னாள் மந்திரி என்ன கொச்சிக்கு பின்னாடியா? உங்க மந்திரி வரலன்னா நான் வந்துருவேங்க. ஏன் மந்திரி வரலன்னா நான் வந்துருவேன். அப்படியா? நீ எனக்கு தேவையில்லை. சரி, என்னுடைய முன்னாள் மந்திரி ஒரிஜினல் மந்திரி தான் எனக்கு வேணும். ஒரிஜினலா? ஆமா. சரிங்க. டூப்ளிகேட் எனக்கு வேண்டாம். போடா, அவனை கூட்டிட்டு வாடா. சொன்னாருங்க போன வாரத்துல ஒட்டாங்கையில பனைமரத்தை வேரோட புடுங்கி பனைமரத்தை வேரோட புடுங்கி அடிவு தலை கிள்ளி எடுத்துட்டு தலைவன் கிள்ளிட்டு நடுப்பன மாத்திரம் பல்ல வளர்க்குறான். வரதுக்கு டைம் இல்ல. அப்படியா? ஆமாங்க. என்னடா ஆச்சரியம். ஆமாங்க. பனைமரத்தை வேரோட புடுங்கறதாவது. ஆமாங்க. அட என்னுடைய மந்திரி அல்லவா? ஆமாங்க. எனக்கு இருக்கிற பழம் அவனுக்கு இருக்கும். ஆமாங்க. ரெண்டு பேத்துக்கு ஒரே பழம். எப்படியா ஒண்ணு பனைமரத்தை வேரோட புடுங்கறானா என்னுடைய மந்திரி அல்லவா? அவனுக்கு பலசாலி இருக்கும். சீக்கிரமா பல்லு வளைக்கிற வந்து பார்த்து நேரமாவது. ரைட்டுங்க. பல்லு வளர்க்கணும்னு கை கால சுத்தம் செய்யணுங்க. எனக்கு மழை பெய்ஞ்சு மேற்கடி தண்ணி வந்து வடக்கு வாணியத்துல தெக்க கணக்குதி தெக்க கோணையத்துல ஓய் சரிங்க. கொட்டையா? ரெண்டு தானே கொட்டை கடிக்கிறோம். அட இல்லைங்க, நீங்க வந்து வெளிய எடுத்துருவேன். வாணியத்துல கோணையத்துல ஒரு கால தேக்கி கை காலெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாருங்க. மூஞ்சி வளர்த்து தண்ணி பத்தல மேட்டூர் டேமுக்கு வராங்க. மேட்டூர் அன்னைக்கு மூஞ்சிக்கு கை தண்ணி பத்தல. சீக்கிரமா மேட்டூர்ல போய் கழிட்டு வர சொல்றேன். வரங்க ஏங்க கை காலெல்லாம் சுத்தம் செஞ்சேன்னு பசி எடுத்துக்கிச்சுங்க. கொட்டைக்காட்டுல போய் வாழை எடுத்துட்டு வந்து. கொட்டைக்காட்டுல எதுதான் வாழை இலை இருக்கும்? கொட்டைக்காடு தாண்டி வாழைத்தோப்புங்க. சரி, வாழைத்தோப்புல போய் இலையா எடுத்துட்டு வந்து உட்காந்து குழம்பு பொண்ணு வச்சு ஒரு சோறாக்கு அதே எல்லாத்தையும் நாய்க்கு வச்சுங்க. வச்சுட்டு முன்னாள் கம்மங்குள்ள வாங்கி ரசம் குடியா ஒருத்தர் டைம் இல்ல. என்னடா அநியாயம். ஏண்டா பொண்ணு அரிசி வாங்கி சோறாக்கிட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு இதெல்லாம் வச்சுட்டு நாய்க்கு வச்சுட்டு கம்மங்க வாங்கி கரைச்சு கொடுக்குறோம்னா சுடு சோறுனா என்னடா ஆகும்? கேட்டு வர சுடு சோறுனா என்ன ஆகும்? சூடு பிடிச்சிக்கலாம். நுனியில பிடிக்குமா? என்ன நுனியில பிடிக்கிறது? சூடு பிடிச்சுக்குமா? சரி, எப்படியா ஒண்ணு கோழி கறித்துனா சூடு பிடிக்கிறது உண்மைதான். உண்மைதாங்க. அதனால போன ஓட்டும் அது கம்ம கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு கரைச்சு போட்டு சீக்கிரம் குடிச்சிட்டு என்னடா சொன்னா எப்படிங்க உங்க மந்திரி வச்சு சமாளிக்கிறீங்க? அவன் தானே புத்திசாலி மந்திரி. அவன் புத்தி மந்திரி எனக்கு. ஆமாங்க. என்ன சொன்னா கடைசியில? ஏங்க சாப்பிட்டு படுத்திருந்தாங்க சாக்கு பையில இதுக்கு நினைப்பதுக்கு. ஏன் நினைப்பு? சேலத்தோட கூத்தியா இருக்குதாமாங்க. சேலத்துல கூத்தியாளா? ஆமாங்க. யார் இவனுக்கா? இவனுக்கெல்லாம் இருக்குது. இவன் இருக்கிற உடம்புக்கு இவனுக்கு கூத்தியாளா? அங்க பாருங்க செக்ஸ் பாடி. அதெல்லாம் தெரியாதுங்க. சேலை கூத்தியா நினைப்படுத்திக்கிங்க. இந்நேரத்துக்கு போகணும். பஸ்ல கரல ட்ரெயின்ல எல்லாம் போனா லேட் ஆகும். அதனால பெடல் எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள் தூக்கி தோல் மேல சரி போயிருக்கேன். அப்படிதான் சொன்ன, போய் சொல்லாத. என்னன்னு சொன்ன? எங்க அம்மா தானே பேசுன. இல்லைங்க, சைக்கிள் தூக்கி தோல் மேல வச்சு சரி போயிருக்கேன். இது மாதிரி அவன் பேசுனா. சரி, எப்படியோ அவனும் ஒரு ஆம்பளை தானே. அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் ஆம்பளை உங்கள மாதிரியா? வாடங்க. எப்படியா ஒண்ணு கூத்தியா ஓட்டு போய் சந்தோஷமா வர சொல்லு. போ போ போ. ஏங்க கூத்தியா வீட்டு போனேன்னு கீழே படுத்து மேல கடலை போட்டுக்கிட்டாங்க. ஏன்டா? அவங்க கூத்தி அப்படிதான் பண்ணுவாங்களாமா. எப்படி பண்ணிட்டு வந்தானே ஐயா முஞ்சி அம்மா பாக்க, அம்மா முஞ்சி ஐயா பாக்க ரெண்டு பேரும் பாத்துக்கும் போது ஆசை அதிகமாகி முகம் முத்தி போய் உங்க மந்திரிக்கு முகம் சென்னி பிடிக்குதாமா. முகம் சென்னி பிடிச்சிருக்காங்க. என்னடா ஒரு அநியாயம். சரி, பரவாயில்ல. மகர தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கு மருந்து வேதாளம் கழிச்சு போடணும். ஆமாங்க. தூக்கிட்டு போவனா? ஐயோ ஏன்டா இப்படி பதறிட்டு வர்ற? நீ தான்டா பதறிட்டு வர. நான் ஏன்டா பதறணும்? ஏன் என்ன ஆச்சு உனக்கு? சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பதறீங்களா? சொல்லு. ஏங்க இங்க இருந்து போறதுக்குள்ள பொண்ணான மந்திரி செத்து போயிட்டாங்க. கடவுளே, என்னடா சொல்ற? செத்து போயிட்டான். மந்திரி செத்து விட்டானா? என்னுடைய புத்திசாலி மந்திரி அல்லவா? அவனே செத்து போயிட்டான். ஆமா. நீங்க எப்பங்க போய் பாப்பீங்க? அவனே செத்து போயிட்டா நீ எப்ப போறாங்க? எவ்வளவு ஒரு ஆணவம் அவனுக்கு இருக்கும். எப்பங்க போய் பாப்பீங்க? அட அப்படி கேக்குறேன். அவனை பார்க்கணும் இல்லைங்க. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் செத்து போன பணம் அங்கேயே கிடக்கூடாது. நம்ம நாட்டுல தான் கொண்டு வந்து தகனம் பண்ணணும். அந்த பணத்தை தூக்கிட்டு வா சாதேசி. ஏங்க ஆத்துல சுட்டு விட்டாங்க. ஆத்துல சுட்டத்துல சாம்பல் இருக்கும்ல, சாம்பல் எடுத்து வா. சாம்பல் கேக்குறேன். அது மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சு போயிடுச்சு. ஏங்க மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சு போச்சு. அந்த இடத்துல மண் இருக்கும்ல, மணல் அள்ளிட்டு வா. அருங்குள்ள மணல் அள்ளிட்டு வாடா. மணல் கேக்குறாரு. மணல் எல்லாம்
சினிமா தியேட்டர் கட்டணம் அள்ளி போயிட்டாங்க. சினிமா தேட்டர் அள்ளிட்டு போயிட்டாங்க. அரும்புல்லு முளைச்சிருக்கலாம் அல்லு அள்ளிட்டு வா. அரும்புல்லு அது குதிரைக்கு அறுத்து போட்டாங்க. சல்லி வேறு சல்லி வேறு வேற பண்ணி நோண்டி பிடிச்சி பண்ணி 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 கசா போட்டாங்க. கசாப் முடி போடா. ஏப்பா போட்டிக்காரரு 2 பேரும் பார்த்துட்டு நான் கொலைக்காரு. வாடாங்க பேசுறேன். நான் வயிற்றுக்கு சோறுதீங்க. ஆமா நாங்க மைது 13 பேரு. இது நம்மளுக்கு தேவையே கொலைய முடிட்டு உட்காந்துருக்கலாம். ஏய் ஏண்டா மந்திரி செத்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரம் இருக்குது. 1/2 மணி நேரம் தான் ஆகுது. இதுக்கெல்லாம் பதில் உனக்கு ஆறா சொன்னா? மந்திரி தாங்க. ஏண்டா அப்ப 2 பேரும் என்கிட்ட பெத்ராட்டம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் சாவாம பதில் சொல்லிட்டு இருக்கிறான், நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. வெளியே வந்தா ஒண்ணா போடுவேன், மரியாதையா போயிரு. ஓடி போயிரு போ போ, குண்டுகால் போட்டு போயிடணும். வாடா பித்திக்காரா. दीदी तेरा दिलवर दीवाना, ஓஹோ दीदी तेरा दिलवर दीवाना, அடடா हरे राम कुड़िया को डाली दाना, தானா हरे राम कुड़िया को डाली दाना, தானா बंदा गईला मुस्ता बुदाना, தானா बंदा गईला मुस्ता बुदाना, தானா हरे राम कुड़िया को डाली दाना, தானா हरे राम कुड़िया को डाली दाना, டடடடடடட. ए बोली के लाना मुई मुई के लाना मगर वच्चू आडेली आया दीवाना, டடடட, அருமை 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 அருமை. ए बोली के लाना मुई मुई के लाना मगर वच्चू आडेली आया दीवाना, बंदा गईला मुस्ता बुदाना, தானா बंदा गईला मुस्ता बुदाना, தானா अडना माया गिटे पोना டடடடடட. ஏன் அடிக்கிறீங்க? ஏண்டா அட நானா உங்க ஆயா கிட்ட போனாலும் என் காயா கிட்ட நீ போறியாடா? ஓ, இது பாட்டுங்க, ஹிந்தி பாட்டு பாடினேன். ஓ இந்தியா? ஆ. ஏண்டா இந்தியெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஹிந்தி மாதிரி இந்தி எல்லாம் எனக்கு தெரியாது. வேற மொழி பாடுறேன். பாடு பார்க்கலாம். கடல் அலைக்கண போனோரே காணா பொண்ணுன போனோரே, கடல் அலைக்கண போனோரே காணா பொண்ணுன போனோரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும், ஆ. அது மேலாம் ராவிலே பாலாவில் கரையிலே மனுஷ கல்லணி மாறுவோ மாணிக்க கல்லு தராமோ, கடல் அலைக்கண போனோரே எவ்வளவு நக்க போறீங்கோ, யார நக்க ஏய், போறீங்க? ஏய், ஏய். என்னடா எவ்வளவு நக்க ஏங்க, போறா? நீங்க என்ன லூசா? ஏண்டா பின்ன நக்கறதுக்கு பேசுறா என்னடா தப்பா இருக்கு? ஆமாண்ணே. ஏண்டா, நாங்க என்ன 14 பேர் நக்கத்துல வந்திருக்கிறோங்க. இது மலையாளங்க, கேரளா மொழி. அட மலையாளம். ஆ. அட மலையாளமே எனக்கு தெரியாதுடா தம்பி. മലയാളം അറിയാ ആഹാ. ഏടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം അറിഞ്ഞു മനസ്സിലായാലും മുണ്ടാ കൂതി മോനെ நீ என்னடா இந்த முண்டை கூதிக்கிறான்? മലയാളത്തില് பொக்க മലയാളത്തില് பேசுறேன். பேசாத, எதுவும் பேசாத. வா. அதனால இது எனக்கு மலையாளம் வேண்டாம், வேற மொழி பாடு. വേറെ ഇത് മലയാളം. மலையாளம் தெரியாதுடா, ஏன்டா இப்படி பண்ற? ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯು ಬರಲ್ಲ, ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯು ಬರಲ್ಲ, ಸದ್ಯವಡೆ ನೋಡಿದಾಗ ಸಿಡಿಯು ಬರಲ್ಲ, ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನು ನೆನ್ನ ಬೆಟ್ಟಿ ಮುರಿವೆನು, ஓஹோ. ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀ ಮೇಗೇಲಿ ಇರುವುದೋ ಬಿಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ, ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಹೇಗ ಬಾಳಲಿ, ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನು ನೆನ್ನ ಬೆಟ್ಟಿ ಮುರಿವೆನು. உன்னை அடிச்சு கொல்லணும், உன்னை வெட்டி கொல்லணும். என்ன கூதிಗೆ பாட்டு பாடின கூட எதுக்குங்க என்ன அடிச்சு கொள்ள? ஏன்னா நறுக்கி போடுவேன், கொறுக்கி போடுவேன்னா என்னடா அர்த்தம்? ஐயோ இது கர்நாடகா கன்னடம் எனக்கு கன்னடம் எல்லாம் தெரியாதுடா. தாய் தப்பில் சுடியார சேட்ல இல்ல. நாசியா. ஆஹா. சரி பரவாயில்ல. சரி. உன்னுடைய பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கு, சரி சாமி. அமோகமாக இருக்கட்டும். ஆ. போனால் போகட்டும். ஆ. சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆ. இதோ நமது சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி வட்டம். ஆ. இதோ நமது பாலம்பட்டி கிராமம் என்று சொன்னாலும் போல தெருக்கூத்தாடிகளுக்கெல்லாம் ஒரு தாய் வீடு போல. ஆமாங்க. தூக்கிட்டு கொண்டா. ஆ. அடே அப்பா.
இன்னும் சேலம் மாவட்டம் இன்னும் காட்டானை தெருவை சேர்ந்த இன்னும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால வேண்டுதலை நாடகமா வச்சிருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலே யாரு கடன் வச்சாலும் மாறி கடன் வைக்கூடாது. ஆமா, அப்படியாப்பட்ட இன்னும் வேண்டுதல் நாடகமாக யார் வச்சிருக்கிறாங்க? இன்னும் மதிப்பும் மரியாதைக்குரிய ஐயாவாகப்பட்ட இன்னும் கே குழந்தைவேல் வாத்தியார் அவர்களும், இன்னும் கே ஜோதிமணி குழந்தைவேல் அவர்களும், இன்னும் கே ஜே தேவி பிரியா அவர்களும், இன்னும் கே ஜே சந்தோஷ் அவர்களும், திருமதி உத்தம்மாள், கந்தசாமி கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருடைய முன்னிலையில இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி வேண்டுதலை நாடகமாக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி நாடகத்தை நல்ல உள்ளங்களுக்கு திருத்தங்கோடு எளிமையாடு எமது பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமில்லாதபடிக்கு அதாவது கேட்டு கொடுப்பது மனித குணமா? மனித குணம். கேட்காமலே கொடுப்பது அது தெய்வ குணம். அப்படிப்பட்ட இந்த மதிப்பு மரியாதைக்குரிய இன்னும் நமக்கு வாத்தியாருக்கு வாத்தியாரமாகிய கைக்கு கை பானமாக இருக்கக்கூடிய இன்னும் ஐயாவாகிய இன்னும் குழந்தைகள் ஐயா அவர்கள் அதாவது போருக்கு வீமன் பொறுமைக்கு தருவர் கொடுப்பதை கொடைவர்கள் கருணாநிதி போல தன்னுடைய சொத்திலிருந்து 50 ரூபாயும் இன்னும் மதிப்பும் மரியாதைக்குரிய ஐயாவாகிய அதாவது தாராப்பூர் தர்ம புகழ் பெற்ற இன்னும் பழனியப்பன் ஐயா அவர்கள் தன் சொத்திலிருந்து 20 ரூபாயும் நமது மேஸ்திரி அண்ணா சேட்டு மேஸ்திரி அவர்கள் தன் சொத்திலிருந்து 10 ரூபாயும் அன்போடு வாரி வழங்கி இருக்கார்கள். அன்பு நண்பராகிய பேரனுக்கு ஜெகநாதன், அன்பு நண்பராகிய ஜெகநாதன் அவர்கள் தன் சொத்திலே இருந்து நமக்காக 10 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அப்படி அன்பளிப்பு செய்த அனைத்து குடும்பங்களும் ஆண் போன பக்கம் வரிசைப்பட்டு வாழ்ந்து இந்த பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று வருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் பற்றி இந்த முத்துமாரியம்மன் கிருபையாலே சீரும் சிறப்போடு சிங்கார பொலிவோடு சுக சேமத்தோடு வாழ வேண்டும். ராமா இருக்கும். இருந்தாலும் இந்த பொன்னான மலையிலே இந்த வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? மனவத்தாசுரன் அரவான் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை நடந்திருக்கும் பொழுது என்னை பார்த்தால் உனக்கு எப்படா தெரியுது? உங்களை பார்த்தா என்னடா என்னை பார்த்தால் உனக்கு எப்படி? நான் ஆனந்தத்துல சிரிச்சிட்டு இருக்கிறேன், நீ எப்படா சிரிக்கிற? நீங்க ஆனந்தத்துல சிரிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் பேர் என்னன்னு தெரியல. என்ன கருத்தா? அவ்வளவு ஒரு சந்தோஷம் என் பேரு சொல்றதுல. அப்படியா? யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அறிவித்தேன் வந்ததா என்ன? யாரு? இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் 14 லோகம். சரி. இருந்தாலும் நான் வாழ்ந்து வரக்கூடிய பூலோகத்திலே மொத்தம் இருப்பது 56 தேசம். 56 தேசம். 56 தேசத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய தேசமா டெல்லி எனும் அஸ்தினாபுரம். சரி. எப்படி? டெல்லி எனும் அஸ்தினாபுரம். ஆமா. 56 தேசங்களுக்கும் திறனாரமாய் விளங்கி வரக்கூடிய பற்றாத ஜீவநதிகள் எல்லாம் வளைந்தோடி பாயக்கூடிய அருமையான புண்ணிய பூமி டெல்லி அஸ்தினாபுரம் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம். சரிங்க. அப்படியாப்பட்ட அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அண்ணாதி மன்னன் மகுடபடி வேதனாக விளங்கி வரக்கூடிய என்னுடைய பெயரோ வெங்கல சரீரம் படித்த. எப்படி? வெங்கல சரீரம் படித்த. ஆமா. வணங்காமுடி சேகரன் துரியோதன மன்னரே என்னுடைய பெயர்.
சாம்ராஜ்யமும் டெல்லி என்னும் அஸ்தினாபுரம். டெல்லி எனும் அஸ்தினாபுரம். உங்க பேரு திருவாத்தாய். 56 தேசத்திற்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய ஹெட்போன் சக்கரவர்த்தி தான். ஓ செல்போன் சக்கரவர்த்தியா? செல்போன் சக்கரவர்த்தியா? எட்வர்ட் சக்கரவர்த்திடா. அப்படியா? அப்படிப்பட்ட துரியோதன மன்னன் நானாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார். உங்க தாய் தகப்ப யாரு? அப்படியா? என் தாயார் ராஜாந்தாரி. கேளடா மாதவ, சொல்லுங்க. தில்லி என வஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் நானாக இருந்தாலும் என்னை 10 மாதம் தன் அங்கத்தை ஒரு அங்கமாக பெற்ற என்னுடைய தாயார் யார் தெரியுமா? யாரு? காந்தாரி அம்மா என்னுடைய தாயார். சரி, தந்தையார்? என் தந்தையாரோ திருதராஷ்டிர மகாராஜன். காந்தாரி தாயார். ஆமா. தந்தையார் திருதராட்டியன். ஆமா. சரி, அவங்க 2 பேருக்கு நீங்க எத்தனை பேர் பொறுத்தீங்க? தாயார் காந்தாரி அம்மானுக்கும் தந்தையார் திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் அண்ணன் தம்பிக்காக மொத்தம் நாங்க 100 பேர் பிறந்தோம். அடேங்கப்பா, 100 பிள்ளைங்களா? 1 இல்ல 2 இல்ல, 1 2 3 4 10 பிள்ளை பெத்தவங்க கூட இருக்கிறாங்க, 16 பிள்ளை பெத்தவங்க இருக்கிறாங்க, 16 பெத்த பாவாயின்னு கூட பேர் எடுத்துருக்காங்க. ஆனா என்னுடைய தாயார் காந்தாரி அம்மாளுக்கு நாங்க துரியோதனாதிகள் மொத்தம் 100 பேர் பிறந்தபடா. ஏங்க? ஏன்டா உங்க அப்பா உங்க அம்மாளுக்கு வேற வேலையே கிடையாதா? ஏன் அப்படி கேக்குற? 100 கணக்குல பெற்றிருக்காங்க, எத்தனை அதே வேலையா வருது இருப்பாங்க? ஏய் அறிவட்டவனே, நீங்கள் சாதாரண மானிட பிண்டங்கள். நீங்க நாங்க எல்லாம் தெய்வ பிண்டங்கள். அப்படியா? சொல்லு. நீங்க எல்லாம் தேவ பிண்டைங்க. தெய்வ பிண்டங்கள். தெய்வ பிண்டம் நினைச்சா ஒரே நிமிஷத்துல ஒரு குழந்தைய பெத்துக்குவோம், 1000 குழந்தைய பெத்துக்குவோம். அப்படியா? அப்படிப்பட்ட தெய்வீக பிண்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். இருந்தாலும் காந்தாரி அம்மன் 100 பிள்ளைகள் பெறுவதற்கான காரணம் என்ன? பலாரிசி கொடுத்த வரம். ஓஹோ, சாபம். ஆமா, சாபமும் வரமும் கலந்து நாங்கள் 100 பேர் பிறந்தோம். சரி. அப்படி பிறந்திருந்தாலும் என்னுடைய தந்தையாராகப்பட்ட திருதராஷ்டிர மகாராஜனுக்கு பிறவியிலே பார்வை கிடையாது, கண் தெரியாது. ஆமா, பார்வை இல்லாம கண் தெரியாது. அதனால என்ன ஆயிற்று? சின்ன வயசுல இருந்து என்னுடைய தந்தையார் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. யார் யார்? மூத்தவர் திருதராஷ்டிர மகாராஜனுடைய தந்தையார், அதன் பிறகு பாண்டு மகாராஜன் என்ற மகனும், விதுர மகாராஜன் சொல்லக்கூடிய 3 பேரு. விதுர மகாராஜனும் ஒரு தாசி வயிற்று பிள்ளை. அதனால நாடு நகர சொத்து சுகங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த நாட்டு 56 தேசத்துக்கும் பங்கு பகையாளி 14 சத்ராணின்னா நாங்க 2 பேரு, 2 குடும்பம். யாரு யாரு? இந்த திருதராஷ்டிர மகாராஜனுக்கு பிறந்த நாங்கள் 100 பேர். இந்த துரியோதனன் துச்சாதன் முதல் கொண்டு விடாக்கண்டை கொடாக்கண்டை விகரண வரைக்கும் மொத்தம் 100 பேர் நாங்க. சரி. இதோ பாண்டவர்களுக்கும் குந்தி மந்தாரிக்கும் 5 பிள்ளைங்க. யாருக்கு? பாண்டவர்கள். ஆமா, பாண்டராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்க. யார் யாரு? அப்படிதான் சொன்னேன். இல்ல இல்ல, பாண்டவனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் 5 பேர் பிள்ளைங்க. அப்படியாக பாண்டவனுக்கும் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய சாஸ்திர கோடி பாண்டவளை மொத்தம் 5 பேரு. யார் யாரு? அவங்க தான் எங்களுக்கு பகையாளிகள், பங்காளிகள். ஆமா. சரி, என்ன காரணம்? பங்காளிகள் தான் எங்களுக்கு பகையாளிகள். எதனால பகை? எதனால பகை? 5 சிறு வயது அறியாத பருவம், 10 சிறு பால பருவத்திலே எங்களுக்கு குலகுரு யார் என்றால் துரோணாச்சாரியார். எப்படி? யாரு? துரோணாச்சாரியார். குருவா? ஆமா. சரி. அப்படியாக குலகுருவாகப்பட்ட துரோணாச்சாரியருக்கு நாங்க துரியோதனாதிகள் மொத்தம் 100 பேர் போனோம். பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர் நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல பாடசாலையில சேர்த்தாங்க குரு கிட்ட. ஆமா. சரி. சேர்க்கும் பொழுது எல்லா கல்வியும் சமமாக தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு துரோணாச்சாரியார். எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு விளையாட்டு போட்டின்னா ஒரு பாட பரிச்சை தேர்வு வச்சாங்கன்னா அதுல பாண்டவர்கள் அதுலயே ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. 5 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஆமா. ஒரு விளையாட்டு போட்டி, வில்வித்தை, மல்யுத்தம், ஞானேற்றம், குதிரையாட்டம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விளையாட்டு போட்டி வச்சாலும் அந்த கண்டாரடி பிள்ளைங்க அந்த பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க. எனக்கு எதிராளி என்ன நான் எப்படி வேணாலும் கேட்பேன், அது ஏன் பெரியும்.
கடவுள் பிள்ளைங்க கேட்பேன். அப்ப கேப்பண்டா, எனக்கு தேவையில்லடா. அவங்களே சாவணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி கேட்டா என்ன? அது சரி. அவங்களே சாவணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி கேட்டா என்ன? கேளு. செத்து தொலைய மாட்டேங்கிறாங்கடா. யாரு? எதிராளிங்க. அதான் யாரு? உங்க பங்காளிங்க. பங்காளிங்க. அப்பா நீ வாய் கொடுக்காத, நீ டீய குடி. விடுங்க, பங்காளி பேசிட்டு இருக்கும்போது நீ டீய குடி. விடுங்க, நான் பங்காளினா அது. ஆயிட்டு போ. அவரு எப்போ போவாரு? சாவ சொல்றாங்க. அதனால உன்னை ஏன்டா சொல்ற மகாராஜா, நீ தான் காப்பாத்திட்டு இருக்கிற பாவம். அதனால பங்காளிகள் தான் எங்களுக்கு பகையாளிகள். எப்படி என்றால் எந்த ஒரு விளையாட்டு போட்டி வச்சாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, நாங்க தோக்குறோம். என்னடா ஒரு அநியாயம், ஆண்டவர்களாக 5 பேர் இருந்துகிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம 100 பேர் இருந்து நம்ம தோக்குறோமே, என்ன அநியாயம்? ஏன் என்ன அண்ணா, அதாவது வந்து எனக்கு எப்படின்னா கொஞ்சம் மண்டையில படிப்பு ஏறாது. ஓஹோ, ஏறாது. ஆமா, எல்லாம் கொஞ்சம் இது சரி. அதனால பாடசாலை எல்லாம் குறுக்கு புத்தி தான் எங்களுக்கு. நேர் வழியில் நாங்க எப்பயும் போக மாட்டோம். நேர் வழி நியாயமா போக மாட்டோம். குறுக்கு வழியிலே யோசனை பண்ணி படிப்பு ஏறாம போக அப்பதான் நான் யோசனை பண்ணேன். அதனால யோசனை பண்ணி என்ன பண்ணேன், சரி இனிமேல உங்களை உயிரோட விடக்கூடாது. இன்னைக்கு சின்ன வயசுலயே இப்படி ஜெயிக்கிறவங்க நாளைக்கு நாடு நகர சொத்து சோன போட்டி பரவணும் வந்துச்சுன்னா அதுலயும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால சின்ன வயசுலயே அரக்கினால் மாளிகை கட்டி அவங்க 5 போட்டு அடிச்சு நெருப்பு வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணேன். அதுலயும் வக்கால வழிங்க தப்பிச்சுட்டானுங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் இந்திரபிரச நாடத்தை ஒப்படைத்து அவங்க நாட்டுல இருக்கும்போது மணிமண்டபம் கட்டி இருக்கிறோம் வாங்கடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து எங்க நாட்டில பகடையில அமர வைத்தேன். கையினாலே படையாடி காடுவனம் ஓட்டி வைத்தேன். சூதினாலே படையாடி பாண்டவரை வனவாசம் ஓட்டி வச்சிருக்கிறேன். எப்படின்னா ஓராண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு ஐக்காத வாசம் வந்தாதான் நாடு தருமன்னு சொல்லி பாண்டவரை வனவாசம் ஓட்டி வச்சிருக்கிறோம். வனவாசம் ஓட்டி வச்சாலும் 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ 11வது ஆண்டு நடந்துட்டு இருக்குது. ஆனா என்னுடைய மனதிலே இப்பொழுது தீராத கவலை இருக்குதா. ஐயோ மந்திரி, ஐயா இந்த வனப்பட பாண்டவர்கள் வருவாங்க. நான் சொன்னேனே உனக்கு புரிஞ்சதா என்ன? என்னங்க? பாண்டவர்கள் வனவாசம் ஓட்டி 11 ஆண்டு காலம் ஆகிறது. சரி. ஆனா ரகசிய ஒற்றர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, போன பாண்டவர்கள் இன்னும் செத்த மாதிரி தகவலே வந்து சேரல. பாண்டவர் வனவாசம் இருக்கும்போது 3 கல்லு வச்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிடக்கூடாது. காட்டில இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்கள் மட்டும் தான் சாப்பிடணும்னு உத்தரவு. அப்படி இருந்தாலும் அவங்க செத்துருப்பாங்க நான் நினைச்சேன். இன்னும் அவங்க யாருமே சாப்பிடல. தகவல் கிடைக்கல. ஒற்றர்களும் அவங்க பணம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் சாகல அப்படிங்கறது உறுதியாகுது. அர்த்தம் ஏண்டா 10-11 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 11, 12, 13 சொல்லக்கூடிய 3 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா ஏண்டா பாண்டவர் வந்து விட்டு ஐயோ நாடி கேட்டாலும் என்னடா பண்ணுவேன்?
இருக்கான் சண்டாளா கொடுத்து போட்டு நான் பழத்த வச்சுட்டு போறேன். ஆமாங்க என்னங்க சொன்னீங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சா நாடு உங்களுக்கு அவங்களுக்கு 13 முடிச்சு வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி 13 முடிச்சு வந்து நாடு கேட்டா கொலாய் முடி கொடுத்துதான் ஆகணும். அதானே கடவுளே. இந்த 11 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. 11 வருஷம் தாண்டவங்களுக்கு இந்த 2 வருஷம் தாண்டதுக்கு என்ன அவ்வளவு நேரம் ஆகுது? ஏங்க அப்பவே என்ன சொன்னீங்க? எதுவும் பேசுற தருமாட்டே பேசி விடுங்க. அப்ப அன்னைக்கு என்ன சொன்னீங்க? எது பேசுறது அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஜெயிக்கிறதுக்கு தான் நாடு. அமைதியா இரு. ஏன்? அவர்கிட்ட பேச நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் பேசுற? இல்லன்னா மூடி புள்ளி மூடலாம். இல்லையா பேசாத நீ.